ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாகாஸ் கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தக்காளி சாதம் எப்படி பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 2, பூண்டு கொஞ்சம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா தேவையான அளவு, இஞ்சி ஒரு பிஞ்சு வந்து தூள் தூளாக கட் பண்ணி வச்சுருக்கு பொடிசாக, தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கு ஒரு 6 தக்காளி. இது வந்து குழம்பு மிளகாய்த்தூள், கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவு, இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், அப்புறம் முந்திரி தேவையான அளவு, சோம்பு கொஞ்சம், பட்டை, லவங்கம், ஏலக்காய் கொஞ்சம், மிளகாய், காஞ்ச மிளகாய் சின்ன சின்னதாக 3, அப்புறம் பிரிஞ்சி இலை ஒரு 2 எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் தேவையான பொருள். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பேனில் தேவையான ஆயில் சேர்க்குறேன். அது ஹீட் ஆன உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்க்குறேன். இதில் பிரிஞ்சி எல்லாம் சேர்க்குறேன். நம்ம மீதி இருக்க ஸ்பைசஸையும் சேர்த்துக்கலாம். அதில் அதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் பொரி விடலாம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஈவனாக பொரியும். பொரிஞ்ச உடனே முந்திரி சேர்க்குறேன். அதுவும் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். முந்திரி வறுபட்ட உடனே நம்ம உரித்து வச்சுருக்க பூண்டு அந்த இஞ்சி பொடியை நறுக்கினதையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கின உடனே ஆனியனை சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காயம் பாதி அளவு வதங்கினா போதும். நான் இடையில வந்து ரைஸ் காட்டுறேன் உங்களுக்கு. ஜீரக சம்பா ரைஸ் வந்து 1/2 கிலோ ஊற வச்சு வச்சுருக்கேன். 1/2 ஹவர் நல்லா ஊறிடுச்சு. இப்போது வெங்காயம் பாதி அளவு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சாதத்துக்கு எப்பயுமே நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் தக்காளி சாதம் நல்லா ரெட் கலராக வரும். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்க்குறேன். நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாவில் பாதி சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மீதி பாதியை ரைஸ் சேர்த்த உடனே சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பாதி அளவு வதங்கின உடனே நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளி பாதி அளவு வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் அந்த கரம் மசாலாவும் ஹோம்மேடு மிளகாய்த்தூளையும் சேர்த்துட்டேன். நான் ஏற்கனவே சொன்னது தான். ஹோமில் அரைச்ச மிளகாய்த்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு, கரம் மசாலா வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு காரம் போதுன்னு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்குங்க. அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
இப்போ ரைஸ் வந்து சேர்த்துடலாம். தண்ணி வடிச்சிட்டு ரைஸை சேர்த்துட்டேன். ரைஸ் சேர்த்துட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் கிளறி கொடுக்கலாம். அப்போ அந்த மசாலா எல்லாம் ரைஸோடு மிக்ஸ் ஆகும். இப்போது 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி கொடுத்த பிறகு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ ரைஸ் சொல்லியிருக்கேன், 500 கிராமு. நம்ம அதுக்கு 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி. கரெக்டாக அந்த அளவு சேர்த்தா போதும். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி முடிச்சாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணுறேன். இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். எப்போவுமே ரெசிபி பண்ணும்போது கொஞ்சம் உப்பு கம்மியாகவே சேருங்க. அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம். அதிகமாக போயிடுச்சுன்னா சாப்பிட முடியாத மாதிரி ஆகிடும். இப்போ மீதி இருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாவை நான் இதில் சேர்க்குறேன். இப்போது அந்த பேனோட மூடி வந்து மேலாப்பில் நான் மூடி வைக்கிறேன். மேலாப்பில் மூடி வச்சு இடையில கிளறி கொடுக்கலாம். நம்ம பாருங்கள் கொதிக்குது. இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். இடையில மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. இப்போது பாருங்கள் அரிசியும் தண்ணியும் ஈவனாக சரியாக வந்திருக்கு. இப்போது நம்ம மூடிட்டு விசில் போட்டுக்க வேண்டியது தான். அதுக்கு நடுவில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நல்லா டைட்டாக அமுத்தி மூடிட்டு விசில் போட போகிறேன். அதாவது வெயிட் போட போகிறேன். இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் ஸ்டவ்வை. ஏன்னா ஃபுல் ஃப்ளேமில் வேண்டாம். இப்போது சிம்மில் வச்சுட்டு ஒரு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஒரு விசில் விட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து வெயிட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ண போகிறேன். பாருங்கள் சூப்பராக தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா உதிரியாக வந்திருக்கு. நம்ம இதை வந்து பிளேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான தக்காளி சாதம் சூப்பராக செய்து முடிச்சிட்டோம். நீங்களும் இதேமாரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு இதனுடைய டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.